கேஸ்ல சமைச்சாக்க ஒரு 50 பேருக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல சமைச்சு இந்த கேஸ் தட்டுப்பாட்டுனால நாங்க மர அடுப்புகளை நோக்கி போயிருந்தோம். அதற்கு நம்ம வந்து பழக்கப்படல. ஒரு 20-25 வருஷமா வந்து கேஸ்லயே சமைச்சு பழகி விட்டோம். ஏன்னா இப்ப கூட நம்ம கமெண்ட்ல கேட்டு சொல்லுவாங்க, என்ன மரத்துல எல்லாம் அந்த காலத்துல சமைக்கலையா, நீங்க என்ன புதுசா சமைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஒரு முறை வந்து சமைச்சு பார்க்க சொல்லுங்க. 2000 ரூபாய் வாங்கின கேஸ இன்னைக்கு ரேட் 8500 ரூபான்றாங்க. யாரு பதுக்குறாங்க, யாரு கள்ளச்சந்தையில விக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறாங்க. 2 சிலிண்டர் வாங்குவாங்க சார், 4000 ரூபாய் செலவு. அதே 2 சிலிண்டர் இப்ப வாங்கினா 8500 17,000 ரூபாய். ஒரு 25 பேர் வச்சு ஆஸ்ட் நடத்துறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறத வந்து 10,000 12,000 சம்பாதிப்பாங்க. அவங்களுடைய வருமானத்திலேயே கேஸுக்கே போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரி என்றது 365 நாளும் மூடாத கதவுகளுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான். உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல முடியலனாக்கா 2 நாள் 3 நாள் மூடிட்டு போயிட்டு 4வது நாள் திறக்கலாம். நாங்க அந்த மாதிரி திறக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கு மேற்பட்ட ஹாஸ்டல் இருக்கு. 20 லட்சம் பேர் அதுல தங்கி இருக்கிறாங்க. 2 லட்சம் பேர் அதுல வேலை செய்யறாங்க. எல்லாருடைய வாழ்வாதாரமும் இதை நம்பிட்டு இருக்குது. ஹோட்டலுக்கு கொடுக்கிறது, ஒரு ரெஜிஸ்டர்ட் இதுகளுக்கு கொடுக்கிறது, ஹாஸ்டல்ஸ்க்கு சப்சிடி கொடுக்கல. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் ஓனர் வந்து பண்ணிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்டலும் வச்சிருந்தாரு, ஹோட்டலும் வச்சிருந்தாரு. ஹோட்டலும் அவரால் வந்து ரன் பண்ண முடியல, ஹாஸ்டலும் ரன் பண்ண முடியல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து அவரால் கேஸையும் வாங்க முடியல, அவரால் வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல, அவரால் எதுல இருந்துமே வெளியே வர முடியாம. சார், இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஒரு வேலை எல்லா சிலிண்டர் விலையும் வந்து கம்மியாக ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் சைட்ல இருந்து வந்து பழையபடி மெனுவெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு சில ஹாஸ்டல் இதனால ரெண்ட் ஏற்றிருக்காங்களோ அப்படின்னு மாதிரி ஒரு சில கேள்வி. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தமிழ்நாடு ஹாஸ்டல் பிரசிடென்ட் சார் சீதாராம் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. அதனால இங்கே வந்து சிலிண்டர் ஷார்டேஜ் போயிட்டு இருக்கு இல்லையா? நிறையா கடைகளில் பார்த்தீங்கன்னா உணவு வந்து விலை ஏற்றிருக்காங்க. டீ கல்ல முதற்கொண்டு எல்லாமே விலை உயர்வு ஆயிருக்கு. நீங்கள் வந்து ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கும்? மிக பெரிய சோதனையான காலகட்டம். எங்க இண்டஸ்ட்ரிக்கே வந்து எப்படி ஒரு கோவிட் காலத்தில் நாங்கள் ஒரு சோதனை அனுபவிச்சோமோ, ஒரு வர்தா புயல் காலத்தில் நாங்கள் ஒரு சோதனை அனுபவிச்சோமோ, அதை விட மிகவும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த கேஸ் தான் எங்களுக்கு வாழ்க்கையே. ஒரு கேஸ்ல சமைச்சாக்க ஒரு 50 பேருக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல சமைச்சோம். ஆனா இன்னைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாட்டுனால நாங்க மர அடுப்புகளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த மரக்கட்டைகளை வச்சு அடுப்பு பண்றப்போ அதற்கு நம்ம வந்து பழக்கப்படலை. ஒரு 20-25 வருஷமா வந்து கேஸ்லயே சமைச்சு பழகி விட்டோம். ஏன்னா இப்போ கூட நம்ம கமெண்ட்ல கேட்டு சொல்லுவாங்க, மரத்தில் அடுப்புல சமைச்சா என்ன ஆயிடு போகுது உங்களுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து நீங்க பைக்ல போறீங்க, கார்ல போறீங்க. ஒரு காலத்துல நடந்தான் போனாங்க, நீங்களும் நடந்தே போங்க. ஒரு காலத்துல சைக்கிள்ல தான் போனாங்க, நீங்க சைக்கிள்ல போனாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கேஸ் நாங்க யூஸ் பண்றோம்னாக்கா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நான் ஒரு பேட்டியெல்லாம் கொடுக்குறப்ப கீழே, என்ன மரத்துலலாம் அந்த காலத்துல சமைக்கலையா, நீங்க என்ன புதுசா சமைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஒரு முறை வந்து சமைச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த கமெண்ட் போடுறவங்கலாம் வந்து ஒரே ஒரு நாள் வந்து எங்க சமையல் கலைஞர் கூட உட்காந்துன்னு ஒரு 6 மணி நேரம் இந்த வெயில்ல அந்த அடுப்புக்கு நேரம் நிக்க சொல்லுங்க. உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்துருது, எல்லாம் டீஹைட்ரேஷன் ஆயிடுது. நம்ம நீர்ச்சத்தே குறைஞ்சு போகுது உடம்புல. அவங்க ஒரு நாளைக்கு சமைக்கிறவங்க 2 நாளைக்கு படுத்துக்கிற மாதிரி ஆகி போகுது. ஏன்னா அது பழக்கப்படலை. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற டவுட்டே சார், இந்த கேஸ் தட்டுப்பாடுன்றது இயற்கையா செயற்கையானே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, போர்னால தானே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் வர்றது இல்லை, அதனால தான் நமக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, எல்பிஜி தட்டுப்பாடா இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாரும் வந்து நியூஸ்ல பாக்குறோம். அதே நியூஸ் சேனல்ஸ்ல தான் இந்த வளைகுடா போர், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வார் வரப்போ மத்திய எரிவாயு அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா, 20% வந்து எரிவாயு மாநிலங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னாங்க ஸ்டார்ட் பண்ணப்ப. அதுக்கப்புறம் அது 50% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 70% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப நம்ம கால்குலேஷன் சொல்லணும்னா, ஒரு 100 சிலிண்டர் வந்து இந்த கல்ஃப் வாருக்கு முன்னாடி 100 சிலிண்டர் கிடைச்சதுனாக்கா இப்போதைக்கு நம்ம 70 சிலிண்டர் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆனா வந்து நாங்க என்னன்றோம்னா 20% சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்றப்போ எங்களுக்கு 1-2 கிடைச்சது. 50%ன்றப்ப கூட ஒன்னு கிடைச்சது. இப்ப 70%ன்றப்போ ஒன்னு கூட கிடைக்கல. அது மட்டும் இல்ல, 2000 ரூபாய்க்கு வாங்கின கேஸ இன்னைக்கு ரேட் 8500 ரூபான்றாங்க. யாரு பதுக்குறாங்க, யாரு கள்ளச்சந்தையில விக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், நான் திரும்ப அதே 30 பேர் வச்சு நடத்துறாங்க. 2 சிலிண்டர் வாங்குவாங்க சார், மாசத்துக்கு 4000 ரூபாய் செலவு. அதே 2 சிலிண்டர் இப்போ வாங்கினா 8500 17,000 ரூபாய். ஒரு 25 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறத வந்து 10,000 12,000 சம்பாதிப்பாங்க. இதுல இந்த 17,000த்துல 4,000 போச்சுன்னா 13,000 அவங்களுடைய வருமானத்திலேயே கேஸுக்கே போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க புள்ள குட்டிங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க முதியவர்களும் இருக்கிறாங்க,
கணவனால் கைவிடப்பட்டவர்களும் இருக்காங்க, விதவைகளும் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான மிக்சடு பாப்புலேஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஒரே மாதிரி படிச்சவங்களோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஒரு 20 பேர் வச்சு நடத்துறவங்களுக்கு 13,000 மாசம் லாஸ் ஆச்சுன்னா அவன் என்ன ஆகும்? அதனாலதான் வந்து இவ்வளவு சிக்கல்கள் நேருது. அதே மாதிரி வந்து இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னாக்கா, நாம இப்ப ஒவ்வொன்னா மாறி இப்ப என்ன ஆயிட்டு மர அடுப்புகள் போச்சு, எலக்ட்ரிக் இண்டக்ஷன் மாறிட்டாங்க, மின்சார அடுப்புகள் போயிட்டு இருக்கிறோம். அதுலயும் ஒரு பாகுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரசாங்கம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் சப்சிடரி யாருக்கு கொடுக்குறாங்க? ஒன்லி ஃபார் ஹோட்டல்ஸ். ஹோட்டலுக்கு கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் வந்து இதனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு நான் வேணான்னு சொல்லல. அதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை போல தான் ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரி. ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரின்றது 365 நாளும் மூடாத கதவுகளுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான். நாங்க 365 நாள் அங்க மூடுறதே கிடையாது சார். உங்களுக்கு புது தகவலா இருக்குது. ஒரு நாள் கூட எங்க கேட் இழுத்து மூடிட்டு நாங்க ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது. ஒரு ஹோட்டல்ல முடியலனாக்கா 2 நாள் 3 நாள் லீவ் மூடிட்டு போயிட்டு 4வது நாள் திறக்கலாம். நாங்க அந்த மாதிரி திறக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட ஹாஸ்டல் இருக்குது. 20 லட்சம் பேர் அதுல தங்கிட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் பேர் அதுல வேலை செய்யறாங்க, என்கிட்ட வேலை செய்யறாங்க. எல்லாருடைய வாழ்வாதாரமும் இதை நம்பிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கே அந்த சப்சிடரி கொடுக்கல. ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்கறது, ஒரு ரெஜிஸ்டர்ட் இதுகளுக்கு கொடுக்கறது, ஹாஸ்டல்ஸுக்கு ஏன் கொடுக்கல? ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய பணிபுரியும் ஆடவர் மகளிர், ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய மாணவ மாணவியர், இவங்களுடைய நலம் வந்து அரசாங்கங்கள் பார்க்க மாட்டாங்களா? ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க நலம் மட்டும் பார்க்கணுமா? அது பார்க்கணும், வேணாம்னு சொல்லல. அதையும் வந்து பார்க்கறப்போ எங்களையும் பார்க்கலாமே, அவங்கள வேணாம்னு சொல்லலையே. ஏன் ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரியை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அரசாங்கங்கள் நடத்துகின்றன தான் எங்க கேள்வி. இது குறித்து நீங்க கவர்மெண்ட் எதுவும் கோரிக்கை வச்சிங்களா? ஏன்னா ஹோட்டலுக்கு மட்டும் சப்சிடி கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. உங்களோட பெயின் பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட வந்து 20,000 ஹாஸ்டல் இருக்குன்றீங்க தமிழ்நாட்டுல. கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அரசாங்கத்திற்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுத்தோம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து எங்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு நிறைய இருக்குதோ அந்த மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கும் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம். லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தும் எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா, கேஸ் யூஸ் பண்றீங்களா, எவ்வளவு கேஸ் யூஸ் பண்றீங்க, கேஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லாரும் உண்மை நிலவரத்தை சொன்னாங்க. ஐயா எங்களுக்கு கேஸ் கிடைக்கல, கேஸ் கொடுக்குறவங்க வந்து 6,000 8,000 சொல்றாங்க, எங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தகவலை விசாரித்தார்களே தவிர இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஷார்டேஜ் போயிட்டு இருக்கனால நான் நிறைய கேள்விப்படுறேன், ஹாஸ்டல்லாம் மூடிட்டு போறாங்க, எல்லாருமே வந்து சொந்த ஊருக்கு போறாங்க, இல்லாட்டி வேற ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போற மாதிரி வெக்கேட் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எத்தனை ஹாஸ்டல்ஸ் இதனால மூடப்பட்டிருக்கு சார்? இப்போதைக்கு ஹாஸ்டல் மூடுறதுன்னு பாத்தீங்கன்னா எங்க அசோசியேஷனை பொறுத்தவரை 20% ஹாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீதி பேரெல்லாம் நாங்க க்ளோஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை நம்பி அந்த குழந்தைங்க இருக்குது. நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம்னு சொன்னா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க, என் பையன் எங்க போவான், எங்க போய் சமைப்பான். இப்போ அவன் வீடு எடுத்தா மட்டும் அவனுக்கு கேஸ் தேவையில்லை. ஒரு வீடு எடுத்து போறாங்க, 4 பேர் வீடு எடுத்து போறாங்க, தம்பிங்க போறாங்க, இல்ல பாப்பாங்க போறாங்கனாக்கா அவங்களுக்கு வீடு எடுத்தாலும் கேஸ் தேவை. எப்படி எங்க போனாலும் கஷ்டப்படுவாரு. நீங்களாவது மரக்கட்டையை வச்சாது எதனா வந்து கஞ்சோ கூழோ எதனா பண்ணி கொடுத்துருங்க, என் பிள்ளைங்களை அனுப்பாதீங்கன்றது பேரண்ட்ஸ் விடுதி உரிமையாளர்கள்ட்ட கேட்கறாங்க. இருக்கிற இன்மேட்ஸ் எங்ககிட்ட வந்து எப்படியாவது நான் ரன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாங்க உணவுல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தோம். என்ன சார் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா மெனு குறைச்சிருக்க மாதிரியும் நாங்க கேள்விப்பட்டோம். அது இல்லாம ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க, ஹாஸ்டல் இருக்கவங்க வைக்கிறாங்க, உணவு வந்து டேஸ்டா இருக்க மாட்டேங்குது, விறகடுப்புல சமைக்கிறாங்க, இண்டக்ஷன்ல வந்து சமைக்கிறாங்க, இது வந்து இன்னும் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா ரெண்ட் வந்து வாங்கிட்டு தான், அதே ரெண்ட் தான் வாங்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் என்னவே கிளாஸ்ல எப்படி இருப்பாங்க, கட்டடிப்போம், கண்டா பண்ணுவோம், ப்ரொஃபசர் கிண்டல் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இப்ப அந்த மாதிரி காலேஜில் நடக்குதா? குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய இப்போ கிடையாது, பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றது சாப்பாடு ஒரு காலத்துல ஹாஸ்டல்ன்றது மோனோபொலி. ஒரு வார்டன் இருப்பாரு, அந்த காலேஜ் ஹாஸ்டலா இருக்கும், இல்ல பாலிடெக்னிக் ஹாஸ்டலா இருக்கும், இல்ல ஸ்கூல் ஹாஸ்டலா இருக்கும். அவங்களுக்கு இன்டர்லிங்க்னாக்கா அவங்களை பகச்சிக்கிட்டாக்கா அங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல எந்த சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது சார். இங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னாக்கா அடுத்த செகண்ட் இன்னொரு இடம் ரெடியா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரே ஊர்ல ஒரே ஒரு ராஜா தான் வச்சுங்கிற மாதிரி ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஹாஸ்டல் தான் இல்ல, ஊர் ஃபுல்லா ஹாஸ்டல் இருக்குது. காம்படிஷனே ஃபுட்ல தான். நீ நல்ல சாப்பாடு கொடுக்குறியா, நான் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன்னா, நான் நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்கிட்ட பிள்ளைங்க வரும், நீங்க நல்ல சாப்பாடு கொடுத்தா உங்ககிட்ட பிள்ளைங்க வரும், 2 பேரும் நல்ல சாப்பாடு கொடுக்கலன்னா 3வது ஒருத்தர் பிள்ளைங்க போகும். இதுதான் இண்டஸ்ட்ரி. சாப்பாடு நல்லா கொடுக்கணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா விதவிதமான சாப்பாடு, ஒரே டிஃபன் ரிப்பீட் ஆகாது சார். ஒரு நாள் இட்லி தோசை பூரி ஒரு வாரம் இருக்குதுன்னா ஒரே சேம் டிஃபன் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணா அடுத்த செகண்ட் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது.
நான் அந்த இதெல்லாம் சோஷியல் இதெல்லாம் சொல்ல விரும்பல, அந்த பிராண்ட் நேம் எல்லாம். அதுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து திஸ் வீக் 3 times உப்புமா, நான் 2 times பூரி, ஐ ஹேவ் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் உடனே ரிவ்யூ வந்துடும். ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நீ வாழ்க்கையே ஓடி நிற்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால ஃபுட்டில் காம்ப்ரமைஸே ஆக முடியாது. இந்த காலகட்டத்தில் இப்போ கேஸ் இல்லாத காலகட்டத்தினால நாங்கள் உணவுல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கோம். என்ன குறைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக அடுப்பு எரிஞ்சினே இருந்து இருக்கிற சமைக்கிற உணவுகள் இருக்குது. ஒரு தோசை போடுறதா இருந்தால் கண்டினியூஸாக வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து சட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பூரி போடுறதா இருந்தால் கண்டினியூஸாக எரியணும். ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இந்த மாதிரி கண்டினியூஸா அடுப்பு எரியக்கூடிய உணவுகளை குறைத்து விட்டு ஒரே முறை சமைக்கிற மாதிரி ஒரு பிரியாணி, திருப்பி வந்து உப்புமா, கிச்சடி இந்த மாதிரியே போடுறதாவே சொல்லப்படுறாங்க ஹாஸ்டல் இருக்கவங்க. அதான் சார், உப்புமா கிச்சடி ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு மேல வராது. இன்னும் 2வது ரிப்பீட் பண்ணாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் இப்ப ஒண்ணு இல்ல சார், கர்நாடகால இருந்து வர பிள்ளைங்களுக்கு வந்து உப்புமா கிச்சடி ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப பழகிட்டாங்க. இப்ப நம்ம மக்களுக்கு எல்லாம் இட்லி தோசை பிடிக்கும், ஆந்திரால இருந்து வரவங்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் வட இந்தியால இருந்து வரவங்களுக்கு எங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி கொடுன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. அதனால எல்லாரையும் நாங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், எல்லாரும் அவங்க தோல் கரெக்ட் வேலை கரெக்டா போகணும், நல்லா சாப்பிட்டு போகணுன்றது எங்களுக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு காமன் மேனா நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து நான் சென்னை போல மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வர்றேன். இங்க ஒரு ஹாஸ்டல் தேடி நான் வந்து பிடிக்கிறேன். அங்க வந்து ஃபுட்டு வந்து எனக்கு சரியில்லை, திருப்பி ஒரே ஐட்டமா போடுறதா இருக்கட்டும், சொன்ன அளவுக்கு குவாலிட்டி இல்லை, அவங்க மாற்றாங்க. இப்போ நான் ஒரு காமன் மேனா நான் இதை யாருக்கு அப்ரோச் பண்ணி யாருக்கு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் என்கிட்டே சொல்லலாம். எது மூலியமா அவங்க நான் ரீச் பண்ண எல்லாம் எந்தெந்த ஹாஸ்டல் எல்லாம் போறீங்களோ எல்லா ஹாஸ்டல்லையும் எங்க அசோசியேஷனோட கேலண்டர் இருக்கும். கேலண்டர்ல என் நம்பர் இருக்கும், ட்ரெஷரர் நம்பர் இருக்கும், செக்ரட்டரி நம்பர் இருக்கும், எங்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ் நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்தந்த பகுதி, இப்போ வேளச்சேரி பகுதி வராங்க, இல்லை கோடம்பாக்கம் பகுதி வராங்க, இல்லை திருவள்ளூருக்கு வராங்க, இல்லை செங்கல்பட்டுக்கு வராங்கன்னாக்கா எங்கே வந்தாலும் அந்தந்த பகுதி தலைவருடைய நம்பர் இருக்கும். அது கீழவே பார்த்தீங்கன்னா அந்த 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 கேலண்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்க எங்கள் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்னு அர்த்தம். அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாக்கா அவங்க வந்து பார்ப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் இதே மாதிரி சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் முழுவதுமாக நான் இதை மறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு சரியாக கொடுக்காம நடத்த முடியாது சார். இதில் எல்லாம் ஒரு விஷயம் சார், ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு ஹாஸ்டல் வைக்கிறாங்க சார். ஒரு 5 பேர் ஒரு மாசம், 10 பேர் ஒரு மாசம் குறைஞ்சாங்கன்னா அதுக்கு அடுத்த மாசம் கை கடிக்கிறப்போ அவன் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், எதனால நம்மளுக்கு பிள்ளைங்க நம்ம விட்டு போறாங்க, ரூம் கிளீனா இல்லையா, நீட்டா இல்லையா, சுத்தபத்தமா இல்லையா, ஃபேன் சரியா போலையா, ஏசி சரியா போலையா, சாப்பாடு நல்லா இல்லையான்னு அவன் ஒரு ரிவ்யூ பண்ணுவான். நாங்கள் ரெகுலராக நான் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல சாப்பாடு கொடுங்க, ஹைஜீனிக்கா வச்சுக்கோங்க, சேஃப்டியா வச்சுக்கோங்க, செக்யூர்டா வச்சுக்கோங்க. இது நம்ம ரெகுலரா வந்து எங்க மக்களுக்கு டெய்லி பேசிஸ்ல நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால ஃபுட்ல காம்ப்ரமைஸ் பண்ணா 3 மாசத்துக்கு மேல அவர் இந்த இண்டஸ்ட்ரியே இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் ஹாஸ்டல்னு ஆரம்பிச்சுட்டு நீங்க ஃபுட் சரியா கொடுக்கலாம், 3 மாசம் மேல ஓடா சார். ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம பசங்க கேள்வி கேட்கறாங்க, ஹாஸ்டல்ல வந்து சுவையாவே இருக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு பார்த்தா சிலிண்டர் தட்டுப்பாடு, நேரத்துக்கு இது வர மாட்டேங்குது, சிலிண்டர் தட்டுப்பாடு, இது ஒரு காரணமாவே சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி வந்து ஒரு மனநிலை வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க நான் சொன்ன 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் சார். இன்கேஸ் நம்ம சாப்பாடு அந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு காரணமாக டேஸ்ட் கம்மியாவோ இல்ல எங்களால ரொம்ப மட்டமான ஒரு விஷயமோ பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா இந்நேரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் 15 லட்சம் பேர் ரோட்ல நிற்பாங்க. எத்தனை இஷ்யூ அது மாதிரி வந்தது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நான் திரும்ப கடந்த முறை சொன்ன மாதிரி தான், ஒரு பஸ் இன்னைக்கு 1 கோடி பேர் வந்து இன்னைக்கு டிராவல் கரெக்டா பண்ணாங்க பஸ்ல இந்தியா ஃபுல்லா. நான் சொல்ல போறோம், நம்ம எங்கனா ஒரு மூலையில எங்கனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா அதான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. எதை பண்ணாலும் தப்பு சொல்றதுக்குன்னு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருப்பாங்க சார் ஒரு ஹாஸ்டல்ல. 95 பேருக்கு நல்லா இருக்கும், 5 பேருக்கு நல்லா இல்லைன்னுவாங்க. அந்த 5 பேர் ரிவ்யூ எழுதுவாங்க, 95 பேர் நிம்மதியா இருக்காங்க பாருங்க, அவங்க ரிவ்யூ எழுத மாட்டாங்க. பாசிட்டிவா ரிவ்யூ எழுதுறதுக்கு இங்க ஆள் கிடையாது, பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கே நீங்க இந்த இன்டர்வியூ எடுத்துருக்கீங்களா, இதுக்கே வந்து கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க, இது என்ன இந்த செட்டப்பா, கேஸ் இல்லைன்னு சொல்றாரு இவர்னா திராவிட செட்டப்பா, நம்ம கேஸ் இருக்குதுன்னு சொன்னா இவர்னா சங்கியா, இந்த கமெண்ட் கீழே வரும். இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அதனால வந்து சாப்பாடு இல்ல, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். சார், இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு, ஒரு வேலை எல்லா சிலிண்டர் விலையும் வந்து கம்மியா ஆயிடுச்சு. நீங்க உங்க சைட்ல இருந்து வந்து பழையபடி மெனுவெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஒரு சில ஹாஸ்டல்ல இதனால ரெண்ட் ஏத்திருக்காங்களோ அப்படின்னு மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. இது வரைக்கும் ஏற்றல. எனக்கா டீ விலை ஏறி போச்சு, சாப்பாடு விலை ஏறி போச்சு, எல்லா இடத்துலயும் வந்து கேஸை நம்பி வந்து பல பொருட்களோட விலை ஏறி போச்சு. இது வரைக்கும் ஹாஸ்டலுங்க நாங்க ஏத்தல, இது வரைக்கும் ஏத்தல, பல்ல கடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து சொல்ல முடியாது. நேற்றுக்கு நான் சொல்றப்ப கூட பிரஸ் மீட்ல வந்து இது ஏத்த முடியலன்னா நம்ம இதை விட்டு போயிடலான்னு. அதுக்கப்புறம் எங்க மக்கள் எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க, என்ன கேட்டுட்டு, சார் என்னங்க சார், ஒரு மாசத்துக்கு சிலிண்டர்னாலேயே வந்து என்னுடைய லாபத்துக்கு வேண்டாம், எனக்கு கை கடிக்குது சார், எனக்கு லாபமே வேண்டாம், ஒரு 4 மாசம் சம்பளம் எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறேன், ஆனா வந்து என்னால பில்டிங் வாடகை கொடுத்து
எங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கான காசு கூட இல்லை, சிலிண்டர்ல வந்து எனக்கு 30-40 ரூபாய் எனக்கு இது விழுது, நான் என்ன சார் பண்ண முடியும்னு கேட்கறாங்க. அதனால தேவைப்பட்டால் இது வரைக்கும் நீங்க சொன்னதை நான் மறுக்கிறேன், இது வரைக்கும் யாரும் ஏத்தல. இது வரைக்கும் ஒரே ஒரு ஹாஸ்டல் ஓனர் கூட கேஸை பேஸ் பண்ணி 1000-500 ரெண்ட்ல ஏத்தல. ஆனா இதே நிலைமை தொடர்ந்தால் கண்டிப்பா நாங்க 500-1000 ஏத்த வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். ஒருவேளை ஏற்றப்பட்டால் மறுபடியும் ஏழ்மைக்கு திரும்பினால் விலை குறையுமா, ரெண்ட் குறையுமா? 100% சார். இதெல்லாம் வந்து ஒரு முறை ஏத்தனா திருப்பி குறையாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு கேஸுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ரேட்டே ஏற்றலை சார். கேஸு வந்து 10 கேஸ் ஆகுதா, 10 கேஸ் போன இதுக்கு முன்னாடி வந்து 20,000 வாங்கிட்டு இருந்தோமா, இப்போ 80,000 வாங்குறேன் சார். 10 கேஸ் 80,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. 60,000 எக்ஸ்ட்ரா ஆகுது. 60,000 எக்ஸ்ட்ரா ஆகுதுனாக்கா அங்கே 100 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைக்கு 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். கேஸ் திருப்பி நாங்கள் நார்மல் ரைஸ் வாங்கிட்டப்போ திருப்பி அதே ரேட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனா இப்ப எங்க கேஸ் நாங்க இதுல கள்ள மார்க்கெட்லயோ இதுலயோ வாங்கி நாங்களால பண்ண முடியாது. நாங்க மரக்கட்டையில பண்றோம். மரக்கட்டைக்கே என்ன செலவாகுதுன்னு கேட்டீங்கன்னா 6,500 ஒரு டன் இருந்தது சார். இந்த இது முடிக்கிறப்ப 6,500 அந்த ஒரு டன், இன்னைக்கு 22,000 டன். ஒரு அடுப்பு, ஒரு மின்சார அடுப்பு வந்து ஹோட்டலுக்கு மற்றவங்க எல்லாம் வாங்குறப்போ சப்சிடி கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஹாஸ்டலுக்கு அது கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய மக்கள், இப்ப நீங்க இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஹாஸ்டல் தங்குற இன்மேட்ஸ்க்காக நீங்க கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, எங்களை நம்பி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அரசாங்கம் ஏன் வந்து அந்த 20 லட்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஈபியில வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைச்சு கொடுக்குறோமே, அதை ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாது? மின்சார அடுப்புக்கு வந்து சப்சிடி கொடுக்குறோமே ஹோட்டலுக்கு, அதை ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் அரசாங்கம் எங்களை பத்தி சிந்திக்கவில்லை? ஆனா 20 லட்சம் பணிபுரியும் ஆடவரோ, மகளிரோ, மாணவரோ, மாணவியரோ இந்த அரசாங்கத்திற்கு ஒன்றும் பெருசா தெரியலையா? அவங்களுக்கு தேவைகள்லாம் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு வேற எதனா அரசாங்கம் வந்து பண்ணணுமா? எங்களுக்கு புரியல. இது பர்சனலா நீங்க வந்து ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 20,000 ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க? நீங்க தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன் பண்ண முடியல. அதை தாண்டி மென்டலி என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க சார்? ஆக்சுவலா சொல்ல போனா சார், ஒரு நடந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் ஓனர் வந்து பண்ணிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மிக்சடு, என்னன்னா ஹாஸ்டலும் வச்சிருந்தாரு, ஹோட்டலும் வச்சிருந்தாரு. ஹோட்டலும் அவரால் வந்து ரன் பண்ண முடியல, ஹாஸ்டலும் ரன் பண்ண முடியல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து அவரால் கேஸையும் வாங்க முடியல, அவரால் வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல. கடன் வாங்கி ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய தப்பு. கடன் வாங்கிட்டாரு. கடன் வந்து தலைமையில வந்து உட்காந்துருச்சு. ஒரே மாசத்துல நடந்துச்சா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு மாசம் தானே கேஸ் பிரச்சனை, இந்த ஒரு மாசத்துல கேஸ் பிரச்சனைனாலே அவர் சூசைட் பண்ணிட்டாரு நீங்க சொன்னா நாங்க 9 மாசத்துல கேட்கலாம். ஒரு மாசத்துல நடந்ததில்ல. அவர் வந்து கடன் வாங்கிட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கினே வராரு. என்னடா இந்த பக்கம் இந்த நெருக்கடி, இந்த பக்கம் இந்த நெருக்கடி. அந்த ஃபைனலா வந்து ஒரு டச் பண்றப்போ இந்த கேஸ் வந்து நின்றதுனால அவரால் எதுல இருந்துமே வெளியே வர முடியாம பண்ணிட்டாரு.